ஆக்டர் மணிகண்டனோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் குடும்பஸ்தன். நல்ல சுண்ட விட்டு இறக்கலாம், சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. எல்லாருக்குமே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக தான் இருக்கு. 4 டீஸ்பூன் நம்பிக்கை. அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்டர் மணிகண்டன் தான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச 2 படமுமே நல்ல ஹிட். படம் ஹிட்ன்றதை தாண்டி படம் ரொம்பவே நல்லாவுமே இருக்கும் அந்த 2 படம். அதனாலேயோ என்னவோ தெரியல, எல்லாருக்குமே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்திருக்க இந்த திரைப்படம் நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையான்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடும்பஸ்தன் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ற ஒரு பையனோட வாழ்க்கையில இன்டர்காஸ்ட் மேரேஜ், பல கமிட்மெண்ட்ஸ், அவனோட தன்மானத்தினால வேலை போவது, புதுசா பிசினஸ் தொடங்குறது, அந்த பிசினஸும் லாஸ் ஆகிறது, அவன் பொண்டாட்டியோட ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு டைப்பான அக்கா புருஷன் சொல்லி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவனை சுத்தி இருக்கு. இதெல்லாம் எப்படி கடந்து வரான்றதா இந்த படத்தோட கதை. இவ்வளோ கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் ஜாப் போறதா பியூட்டியே. படத்துல மணிகண்டன், சாவனி மேகனா, குரு சோமசுந்தரம், சுந்தரராஜன், பாலாஜி சக்திவேலுன்னு சொல்லி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர் கலேசாமி. இந்த படத்துல அவரோட ரைட்டிங்கை கண்டிப்பா பாராட்டியே ஆகும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நிஜமாவே வேற இல்லை. ஏன்னா எங்கேயுமே போர் அடிக்கூடாதுன்றதுனால 20% எமோஷனலும் 80% காமெடியுமே வச்சு ரொம்ப அழகா நகர்த்தி கொண்டு போறாங்க இந்த திரைப்படத்தை. புது முக்கியமா ஒரு மாச சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் கிட்ட மாச கடைசி ஆனா வர கஷ்டமும், கொஞ்ச நாள் அவன் கையில காசு இல்லைனாலே எவ்வளவு கொடூரன்றத ரொம்ப அழகா காட்சி அமைச்சிருக்காங்க இந்த படத்துல. அக்கா ஹஸ்பண்டா வர குரு சோமசுந்தரத்தோட கேரக்டர் எழுதின விதம்லாம் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. அவர் இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே வராரு. ஆனா அவர் வர சீன் ஒண்ணு கூட போர் அடிக்காத மாதிரி ரொம்ப அழகா எமோஷனலாகவும் காமெடியாவும் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டன் தான். ஏன்னா அவரோட யதார்த்தமான ஆக்டிங் தான். இதுக்கு முன்னாடி அவர் 2 படம் நடிச்சிருக்காரு, குட் நைட்டு, லவ்வர்னு சொல்லி. அந்த 2 படத்துலையுமே அவரோட யதார்த்தமான ஆக்டிங் ரொம்பவே நல்லாவே இருக்கும். பட் அதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு ஸ்டெப் மேல போய் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட கரியர்ல இந்த படம் ஒரு பெஸ்ட் படம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல அவர் ஒரு ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு பையன் வரானா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகா வாழ்ந்து காமிச்சிருக்காரு இந்த படத்துல மணிகண்டன். காமெடி பிளஸ் எமோஷன் சொல்லி 2த்தையுமே கலக்கி இருக்காரு இந்த படத்துல. முக்கியமா சொல்லணும்னா கறி வாங்குற சீனு, ஒரு இடத்துலயும் போய் கடன் வாங்குற சீனு, கிளைமேக்ஸ்ல வர எமோஷனல் சீனு எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதை விட முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, அவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணம் ஃபங்க்ஷன்ல நடக்கிற எல்லா சீனுமே ரொம்ப அற்புதமா பிரமாதமாவே நடிச்சிருந்தாரு மணிகண்டன். இதை தாண்டி இந்த படத்துல ஒரு வில்லத்தனமான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காருன்னா அது குரு சோமசுந்தரம் தான். பொண்டாட்டியோட தம்பியா இருக்கிற மணிகண்டன் சின்ன பையன் தெரிஞ்சும் அவங்கிட்ட அல்பமா நடக்கிறது, அவன் கூட போட்டி போடுறன்ற ஒரு கேரக்டரை ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு குரு சோமசுந்தரம். இந்த சிஸ்டம் கூட ஓடலைன்னா இந்த சமூகம் உன்னை ஏத்துக்காதுன்னு சொல்ற டைலாக்லாம் ரொம்பவே பிரமாதமா அவர் டெலிவரி பண்றாரு. உண்மைனா ஒரு தடவை தான் சொல்லணும், அது கேட்கறவன் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே போய்னா தினம் தினம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற டைலாக்லாம் ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. இந்த மாதிரி பல டைலாக் இந்த படத்துல ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட இசை. ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த படத்துல வர பாட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வைசாக். இது அவரோட முதல் படம் தான். பட் ஆனா அவர் முதல் படம் மாதிரியே தெரியல, அந்த அளவு நல்லா போட்டிருந்தார். இந்த படத்துல வர ஹீரோயினுக்கு சின்ன சின்ன காட்சிகள் தான் இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு கொடுத்த காட்சிகளை ரொம்ப பிரமாதமா ரொம்பவே கன்வின்சிங்காவே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருக்கிற இந்த திரைப்படம் ரொம்பவே சிறப்பான திரைப்படம் தான் சொல்லணும். இந்த படத்துல நெகட்டிவ் இல்லைங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த நெகட்டிவ் எதுவுமே நமக்கு தெரியாத அளவுல ரொம்பவே காமெடியாவே நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல அந்த பேக்கரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவு பாதிப்பே இருக்காது. ஏன்னா அதை தாண்டி இந்த படத்துல ரசிக்கும்படியா நிறைய சீன்ஸ் இருக்கு. கமர்ஷியல் படம்னா என்னன்னே தெரியாம ஒரு என்ட்ரி சாங், ஹீரோக்கு 4 ஃபைட்டு, ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு, அதை தாண்டி சின்ன சின்ன எமோஷனல் சீனு, ஒரு ஐட்டம் சாங், இப்படிலாம் வச்சாதான் கமர்ஷியல் படம்ன்றதுக்கு மத்தியில பக்கா என்டர்டைன்மெண்டோட பவர் பேக்கான பர்ஃபார்மன்ஸோட பயங்கர கமர்ஷியலா ஒரு படம் வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம 120 ரூபா கொடுத்து தியேட்டர் போய் படம் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் படத்தை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டான கமர்ஷியல் மூவி வேணும் தான் நினைப்பேன். அந்த வகையில் இந்த படம் ரொம்பவே நல்ல படம் தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 80% காமெடியும் 20% எமோஷனலும் கலந்த இந்த திரைப்படம் மணிகண்டனுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான திரைப்படம் இந்த 2025. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் திரைப்படம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.